Hey guys, welcome back. And in today's session, we are going to see preposition. The preposition அப்படிங்கிறதுல இந்த ப்ரீன்ற வேர்டை மட்டும் எடுத்துக்கலாம். ப்ரீ அப்படின்னா என்ன மீனிங்னா பிஃபோர் அப்படின்னு மீனிங். ஸோ ப்ரீ இது வந்து ப்ரீபோன்ட் போஸ்ட்போன் அப்படிங்கிற வேர்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுல வந்து ப்ரீனா பிஃபோர் அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி ப்ரீபெய்ட் போஸ்ட்பெய்ட் சிம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. ப்ரீன்றது வந்து பிஃபோர்னு அர்த்தம், போஸ்ட் அப்படின்னா ஆஃப்டர் அப்படின்ற மீனிங் வரும். ஸோ வென் ஐ கேம் அக்ராஸ் திஸ் வேர்ட் ப்ரீ, ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் டெல்லிங் யூ தீஸ் வேர்ட்ஸ் ஆல்சோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ வந்து எங்கெல்லாம் வருது, அந்த ப்ரீக்கு பதிலாக வேற என்ன வேர்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ரீ அப்படிங்கிறது போஸ்ட் அப்படிங்கிற வேர்டோட நம்ம பேர் பண்ணுவோம். ஐ மீன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆன்டி அண்ட் போஸ்ட் அப்படின்னாலுமே ஆன்டினா பிஃபோர்னு அர்த்தம், போஸ்ட் அப்படின்னா ஆஃப்டர் அப்படிங்கிற மீனிங் தான் வரும். ஸோ இந்த ஆன்டி ஏஎன்டிஇ தான் வரும். ஏஎன்டிஐ அப்படின்னு போட்டோம்னா அது வந்து வேற மீனிங் வரும். இப்ப நம்ம கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்பனா அதுக்கான ஆப்போசிட் டிரெக்ஷன் அப்படின்னு வந்துடும். இப்போ சோசியலிசம் அப்படிங்கிறதுக்கு ஆன்டி சோசியலிசம் அப்படின்னு சொன்னோம்னா சோசியலிசம்க்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஆனா இந்த இடத்துல வந்து ஏஎன்டிஇ அப்படின்னு போடும்போது தான் பிஃபோர் அப்படிங்கிற மீனிங் வரும். யூஸ்வலா வந்து இந்த ஆன்டின்றது எங்க யூஸ் பண்ணிருப்பீங்கன்னா ஏஎம்பிஎம்னு சொல்றோம் இல்லையா, ஆன்டி மெரிடியம் போஸ்ட் மெரிடியம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து ஏஎன்டிஐ வராது, ஏஎன்டிஇ தான் வரும். ஏன்னா அந்த பிஃபோர் 12 o'clock அண்ட் ஆஃப்டர் 12 o'clockன்ற மீனிங் தான் வரும். ஓகே, இந்த வேர்ட்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தென் டைவ் இன்டு தி டாபிக். It is placed before a noun or pronoun to tell its relation to the other words in the sentence. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீனா பிஃபோர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எதனால வந்து இங்க பிஃபோர்னு வந்திருக்குன்னா, நம்ம ஒரு நவுனுக்கும் ப்ரோனவுனுக்கும் முன்னாடி வந்து இந்த வேர்டை வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம். இங்க இருக்க சென்டென்ஸ்ல பார்க்கலாம். ஆன் அப்படிங்கிறது ப்ரிபொசிஷன், இது வந்து டேபிள் அப்படின்றது நவுன் இல்லையா. ஸோ ஒரு நவுனுக்கோ ப்ரோனவுனுக்கோ முன்னாடி தான் இதை நம்ம பிளேஸ் பண்ணுவோம். அண்ட் வந்து எதுக்காக இந்த வேர்ட் இந்த இதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு டெல் த ரிலேஷன் டு டெல் இட்ஸ் ரிலேஷன் டு த அதர் வேர்ட்ஸ் இன் த சென்டென்ஸ். ஸோ இந்த நவுனும் ப்ரொனவுனும் இங்க இருக்கு இல்லையா, இந்த நவுனார் ப்ரொனவுனுக்கும் இதுல இருக்கக்கூடிய மற்ற வேர்ட்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்றோம். இப்போ த புக் இஸ் அப்படிங்கிறதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஆன் ரிமூவ் பண்ணிடலாம். த டேபிள் அப்படின்னு சொல்றோம். த புக் இஸ் த டேபிள் அப்படின்னா கம்ப்ளீட்டாவே நமக்கு வந்து மீனிங் சேஞ்ச் ஆகுது. ஆன் அப்படிங்கிறது போடும்போது மட்டும்தான் இந்த டேபிள்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் புக்குன்ற ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இது நம்ம ப்ரிப்போசிஷன்ஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கு வந்து மீனிங்கே மாறிடும், இல்லைன்னா மீனிங் இல்லாம போயிடும். ஷீ சாட் அண்டர் எ ட்ரீ அப்படின்னு இருக்கு. இப்போ இதுலயும் வந்து இந்த ஷீன்றதுக்கும் இந்த ட்ரீன்றதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. இப்போ அண்டர் அப்படிங்கிற இந்த ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணும்போது தான் ஷீ சாட் அண்டர் எ ட்ரீ அப்படிங்கும் போது நமக்கு மீனிங் கிடைக்குது. இதுவும் வந்து ப்ரிபோசிஷன் தான். அண்ட் ஹீ இஸ் ஃப்ரம் மதுரை, ஃப்ரம் அப்படிங்கிறது இங்க ப்ரிபோசிஷன். ஸோ இது வந்து இந்த ப்ரிப்போசிஷன்ஸை வந்து நம்ம ஒரு சென்டென்ஸை கனெக்ட் பண்றதுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரே சென்டென்ஸாக தான் இருக்கும், ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸாக தான் வரும். அது இல்லாமல் இதை ரிமூவ் பண்ணால் நமக்கு மீனிங் கிடைக்காது. அந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் வந்து நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிப்போசிஷன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. சிம்பிள் ப்ரிப்போசிஷன், இல்லை ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு நிறைய இருக்கு. அண்ட் வந்து இந்த ஆன், அட், ஃப்ரம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு யூசேஜ் இல்லை, ஒவ்வொன்றுமே வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து அப்கமிங் செஷன் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். So until then, bye.